ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜானி வைஷு வைப்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம மேகி பண்ணலாம். ஸோ மேகி நீங்கள் நார்மலி பண்ணுவாங்க. மேகி ஒரு சூடு தண்ணி போட்டுட்டு அதில் மேகி பவுடர் மசாலா போட்டுட்டு அப்புறம் மேகி பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா சூப்பராக ரெசிபி மாதிரி பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாமா? ஸோ போகலாம். அப்போ நம்ம வெஜ்ஜீஸ் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணியிருக்கு. அப்போ இது கட் பண்ணலாம். நல்லா நைஸாக கட் பண்ணணும். பாருங்க மேம், நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு தக்காளிலையும் கட் பண்ணலாம். ஸோ நான் நீட்டாக கட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க மக்களே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இன்னும் 2 வெஜிடபிள்ஸ் எடுத்தாச்சு. ஒன்று வந்துட்டு கேப்சிகம், அப்புறம் ஒன்று கேரட்டு, அப்புறம் பீன்ஸ் எடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணலாம். மக்களே, உங்க வீட்ல யாரெல்லாம் கிரீன் டீ குடிப்பீங்க? இங்க நிறைய பாக்கெட் இருக்கு. இது வந்து நார்மல் கிரீன் டீ. ஸோ பீன்ஸ் எடுத்தாச்சு பாருங்க. இது வந்து துளசி கிரீன் டீ. இங்க வந்து இன்னொரு கிரீன் டீ இருக்கு மக்களே. கட் பண்ணிட்டு இருக்கு. என்னோட தங்கச்சி எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இது வந்து லண்டன் பேக் வரையும் இருக்கு. அது ரப்பர் போட்டுச்சு மக்களே, அதனால அது பார்க்க முடியல. ஸோ ரப்பர் எல்லாம் லெமன் கிரீன் டீ. திஸ் இஸ் மை ஃபேவரேட். ஸோ அப்புறம் நான் கேரட் எடுக்க போகிறோம் கேப்பில். ஸோ கேரட் எடுத்தாச்சு. எல்லாம் நம்ம க்ளீன் பண்ணலாம், ஏன்னா டஸ்ட் இருக்குங்க. ஸோ நம்ம இங்கே எல்லாம் க்ளீன் பண்ணலாம் பண்ணிட்டுருக்கு பாருங்க மக்களே. ஸோ இவ்வளோ தேவையில்லை, ஏன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகும், இப்போ சாப்பிட முடியாது, ரொம்ப கேரட் ஆகும். ஸோ இதில் ஹாஃப் கட் பண்ண போதும் நமக்கு. பீல் பண்ணியாச்சு. ஸோ இது நம்ம இது வேண்டாம். ஸோ இது போதும், அவளாக்கும் ஜாஸ்தி போடக்கூடாது. அப்படி போட்டால் என்ன ஆகும் தெரியுமா? இது ஃபுல்லாகும் கேரட். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது ஃபுல் கேரட் மாதிரி இருக்கும். மேகியில் கேரட் பண்ண மாதிரி இருக்காது, கேரட்டில் மேகி பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால இது கேரட் கட் பண்ணுறேன். இப்போ யாருக்கெல்லாம் தக்காளி நிறைய போட்டா பிடிக்காது? எனக்கு தக்காளி நிறைய போட்டா பிடிக்காது. ஆனா இவங்க தக்காளிய வந்து நிறைய போடுவாங்க. எனக்கு என்னன்னா வந்து பிரியாணிலயா இருந்தாலும் இந்த மேகி எதுல இருந்தாலும் தக்காளி நிறைய பார்த்தேன்னா வந்து நான் பொறுக்கி பொறுக்கி போட்டுருவேன். ஏன்னா நான் சாப்பிட மாட்டேன் தக்காளி. இவங்க போட்டுட்டு இருக்காங்க, என்ன பண்ண முடியும்? அது மக்களே என்ன பண்ண முடியும்? அதனால தக்காளி தான் டேஸ்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் கிரைண்ட் பண்ணால் அவ்வளோ எஃபெக்டிவ் வராது. அதனால ஸோ இப்போ கேப்சிகம் எடுத்துட்டு இதுவும் ஜாஸ்தி போடக்கூடாது, ஒரு ஸ்மால் பீஸ் கட் பண்ணலாம். இது போதும் மக்களே. ஸோ இது கட் பண்ண போறேன் பாருங்க. இன்னொரு விஷயம் மக்களே, நானும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அங்கே கிளைண்ட் வந்துட்டாங்க. நான் ஆஸ்திரேலியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன சாக்லேட் கொடுத்தாச்சு, அது பார்க்க நிறைய சாக்லேட் கொடுத்தாங்க. அதுல வந்து இப்போ இதுதான் பெண்டிங். இது வந்து மில்க் பாட்டில்ல இருக்கிற மார்ஷ்மெலோ சாக்லேட். நல்லா இருக்கும், ஆஸ்திரேலியா சாக்லேட் தான் அது. அண்ட் இது டபுள் கலர்ல இருக்கிறது. அண்ட் வந்து இது பிளாக். இது பாக்குறப்ப சாப்பிட தோணல. அண்ட் இது ஒரு டபுள் கலர். அண்ட் பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்னேக் ஷூ. ஸோ மக்களே, நான் ஆனியனும் கட் பண்றேன். அப்புறம் ஸ்னேக்கு இருக்கு மக்களே, அதெல்லாம் சாப்பிடவே முடியாது. நல்லா டேஸ்ட் இருக்கும். ஜவ்வு மாதிரி இருக்கு. பட் ஆஸ்திரேலியால இது நிறைய சாப்பிடுவாங்க போல. நம்ம கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணலாம். சாப்பிட்டுட்டே தின்னு. நானும் சாப்பிட்றேன் மக்களே, நீங்க சாப்பிடுங்க. ஸோ இப்போ ஆனியன் கட் பண்ண போறேன். நல்லா டேஸ்ட் இருக்கு மக்களே, நல்லா டேஸ்ட் இருக்கு மக்களே. கட்
பண்ணிட்டுக்கணும். பண்ணலாம். நல்லா நைஸா கட் பண்ணணும் மக்களே. ஏன் தெரியுமா, ஆனியன் எப்போவும் எவ்வளோ நைஸ் கட் பண்ணா அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படி நடுவில் ஒரு போட்டுச்சு. இன்னும் நைஸா கட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் காய் விட்டு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஆனியன் செட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்னும் எடுக்கணும். இன்னும் கட் பண்ணலாம். கண்ணெல்லாம் எரியுது மக்களே. கட் பண்ணது நல்லா எரியும்னு தெரியுமா? ஸோ கட் பண்ணலாம். கட் பண்ணி கொஞ்சம் தான் அவள் தான் முடிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியுமா? இதெல்லாம் ஒரு பிளேட்டில் போடலாம். ஸோ பிளேட் எடுத்து வச்சு கிளீனாக ஒதுக்கி வைக்கலாம். ஸோ எல்லாமே இதில் போடலாம். இது எல்லாமே அப்புறம் கேரட்டு ஒரு சைடில் போடணும். அப்புறம் தக்காளி எல்லாம் ஒரு சைடில் போடலாம். போட்டுச்சு. கேப்சிகம் எல்லாம் போட்டுச்சு. அப்போது கட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு மக்களே. ஓ இல்லை இன்னொன்று பெண்டிங் இருக்கு மக்களே. என்ன சொல்லுங்க? மல்லித்தலை. அது கர்லீவ்ஸ் எடுக்கலாம் மக்களே. கர்லீவ்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இது ஒன்றும் கட் பண்ண தேவையில்லை. இப்படியே போடலாம் செடிக்கு. வாட்டரில் க்ளீன் பண்ணி போடணும். எந்த விஷயம் ஆனுங்க உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் எப்பவும் வாட்டரில் க்ளீன் பண்ணி போடணும் மக்களே. ஸோ இப்போ நம்ம கர்லீவ்ஸ் எடுத்தாச்சு. ஆனால் கட் பண்ணணும். ஸோ நைஸாக எடுக்கலாம். ஸோ இது இப்படியே போடக்கூடாது. ஸோ நான் இது எல்லாம் ஒன் லீஃப் எடுக்க போகிறேன். இப்படி எடுத்து, ஏன்னா துண்டோட போட்ட பரவாயில்ல, ஸ்டெம் போடலாம். ஆனால் வீட்டில் யாருக்கு பிடிக்காது அப்படி. ஸோ அதனால லீவ்ஸ் மட்டும் நான் எடுக்க போகிறேன் மக்களே. லீவ்ஸ் மட்டும் எடுத்துகிட்ருக்கு. அப்புறம் எங்கள் மல்லித்தலை ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ பரவாயில்ல. ஸோ ஸ்டெம் எல்லாம் போட தேவையில்லை. ஸோ அதனால நானும் இது மாத்திரம் போயிட்டுருக்கு. பாருங்க மக்களே, போட்டுச்சு. அப்புறம் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டுருக்கு. பாருங்க. ஸோ முடிச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் நைஸாக சாப் பண்ணலாம். டிக் 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 டிக். அப்புறம் இன்னும் டிக் 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 ஆச்சு. ஸோ சாப் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு டைம் வாஷ் பண்ணலாம். ஏன்னா டஸ்ட் இருந்தால் போகணும். ஸோ எல்லாம் எடுத்தாச்சு மக்களே. ஸோ பார்க்கலாம் மக்களே. மேகி எடுத்தாச்சு. ஆல்ரெடி ஒரு பழைய மேகி இருக்குது. அப்புறம் புதுசாக ஒரு மேகி வாங்கியிருக்கு. நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் தானே. ஸோ இன்னும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ பழைய மேகி ஒன்று எடுக்கலாம். புதிய மேகிலேருந்து ஒரு 2 மேகி ரோல்ஸ் எடுக்கலாம். ஸோ பழைய மேகி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இது மசாலா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மசாலா ஒன்று இருக்குது. இது சைடில் வைக்கலாம். அப்புறம் புதிய மேகி கட் பண்ணலாம். கட் பண்ணுறேன் மக்களே. சீசர் வேணும். சீசர் இருக்கும். பாருங்க, சீசர் எடுத்து வச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணியிருக்கு மக்களே. ஸோ இது சைடில் போடலாம். ஸோ இதில் ரொம்ப எடுக்கலாம். ஆனால் ரொம்ப மேஷ் ஆயிடுச்சு. இன்னும் பண்ண முடியாது. உங்களுக்கு நினைக்க முடியும். இது பாருங்கள், எல்லாம் மேஷ் ஆயிடுச்சு. இப்படியே எடுக்கலாம். இப்படியே எடுத்துட்டு இந்த பழைய இதில் போடலாம். அவ்வளோ போட முடியாது, அவ்வளோ போடலாம். அவ்வளோ வேறு வழி இல்லை. பாருங்கள் எப்படி மேஷ் ஆயிடுச்சு. இது இப்படியே போடலாம். கட் பண்ணி எல்லாம் இப்படியே போடலாம். வேறு வழி இல்லை. அது மேஷ் பண்ணலாம். போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டாச்சு. அப்படியே மசாலா பேக்கெட் ரொம்ப இருக்கு இல்லையா, எடுக்கலாம். அப்புறம் இந்த கம்பார்ட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு.
அது வந்து மசாலா எடுத்தாச்சு. அப்போ மொத்தமாக 3 எடுத்தாச்சு. 3 பேக்குக்கு 3 மசாலா சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் இது பழையதுக்கு எல்லாம் ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வைக்கலாம். ரப்பர் பேண்ட் இங்கே தான் இருந்துச்சு இல்லையா மக்களே, எங்கே போச்சு ரப்பர் பேண்ட்? கிடைச்சிச்சு மக்களே. மூடலாம். சைடில் வைக்கலாம். டெஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம். எல்லாம் பண்ணிட்டு இங்கே மேஷ் பண்ணுற கலருக்கு நல்லா பண்ணிட்டு அப்புறம் இது சைடில் வைக்கலாம். ஒன்றாச்சு இல்லையா? அப்புறம் இது கட் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம எல்லாம் கட் பண்ணியிருக்கு. அப்புறம் மேகி இருக்குது. அப்புறம் எல்லா மசாலா பேக்கெட் சைடில் இருக்குது. அப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்தாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கேஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் சூடாகணும். ஸோ நம்ம கொஞ்சம் ஜீரகம் எடுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம் போட்டால் நல்லா இருக்கும். ஸோ அதனால ஜீரகம் எடுத்தாச்சு. கொஞ்சம் சைடில் வைக்கலாம். கொஞ்சம் சூடு வரட்டும் அதில். அதுக்கப்புறம் நம்ம ஆயில் போடலாம். கொஞ்சம் வேகணும் சரிங்களா? ஸோ அது இல்லை நம்ம ஒரு இது எடுத்தாச்சு, ரெண்டு எடுத்தாச்சு. ஸோ சூடு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயில் போடலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டால் போதும், ஜாஸ்தி போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் போட்டுச்சு. ஸோ கொஞ்சம் சூடாயிடுச்சுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. ஜாஸ்தி பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்லிம்மும் போடக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஜீரகம் போடுங்க. இவள்தான் அவள்தான் கொஞ்சம் தான் போடணும். அப்புறம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தெரியுமா? பீன்ஸ் போடணும். பீன்ஸ் அப்புறம் ஆனியன்ஸ் போடணும். என்ன தெரியுமா? பீன்ஸ் அவ்வளோ வேகாது இல்லையா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு பீன்ஸ் போடணும். பீன்ஸ் போட்டாச்சு. கொஞ்சம் வேகட்டும். அது கொஞ்சம் நேரம் தான், ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் எவ்வளோ வேகிட்டு இருக்கு ஆயில் நல்லாவே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, கரி லீவ்ஸ் போடுங்க. கொஞ்சம் அப்படியே இல்லைன்னா தெரியும், கரி லீவ்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸ் தான், உடனே உங்களுக்கு வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டுட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் சீடு பண்ணுங்க. போட்டு கொஞ்சம் ஒதுங்கட்டும், கொஞ்சம் வேகட்டும். 5 மினிட்ஸ் வைக்கங்க. 5 மினிட்ஸ் அப்படியே வைக்கங்க, வேகட்டும். நம்ம பார்க்கலாம். ஆனியன்ஸ் எல்லாம் வேகியாச்சு ஓரளவுக்கு. அப்புறம் இப்போ என்ன பண்ணுங்க, கேரட் போட்டுக்கோங்க. அப்புறம் அது கூடவே கேப்சிகமும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ரொம்ப கூடி இருக்குமாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே கேப்சிகம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒன்றும் பரவாயில்ல, சூழ்நிலை அப்படியே இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகட்டும். அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க ஓரளவுக்கு வேகிச்சு, ப்ரௌனிஷ் கலர் ஆயிடுச்சு ஆனியன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அப்புறம் பார்க்கலாம். ஓரளவுக்கு வேகிச்சு தக்காளி எல்லாமே, வெஜ்ஜிஸ் எல்லாம். ஸோ இப்போ நம்ம மல்லித்தலை ஆட் பண்ணலாம். மல்லித்தலை ஆட் பண்ணிட்டு பாருங்க மக்களை, நல்லா ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப பிடிக்கும் இந்த மேகி.
ஸோ இப்படி வச்சுக்கலாம் ஒரு 2 மினிட்ஸு, ஒரு 2 செகண்ட் தான், அவ்வளோதான். ஒரு 2 செகண்ட் வச்சுட்டு அப்புறம் நமக்கு மேகி கிடைச்சிச்சு இல்லையா, மேகியாவது மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலியா ஸோ இப்போ மேகியில் நமக்கு எடுத்து மசாலா எடுக்கலாம். எடுத்துட்டு பாருங்க மக்களே. ஸோ ஆட் பண்ணலாம். 1 2 அப்புறம் 3 எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ண மக்களே, எதுக்கு தெரியும், ட்ரை தானே, எல்லாம் ட்ரை ஆகும். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். இப்படியே வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆயிடுச்சுக்கு அப்புறம் உடனே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, நீங்கள் உடனே வாட்டர் போடணும். ஸோ வாட்டர் போடலாம். கொஞ்சம் 2 மினிட்ஸ் ட்ரை ஆகணும். அவ்வளோதான். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தாச்சு மக்களே. ஒரு கிளாஸு, ஒரு பெரிய கிளாஸு, அப்புறம் இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணணும். ஸோ இன்னொரு கிளாஸ் எடுக்கலாம். இன்னொரு கிளாஸ் எடுத்தாச்சு மக்களே. ஸோ போட்டுட்டு ஒரு ஹாஃப் போதும், அவ்வளோதான், 1.5 கிளாஸு. அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மேகி ஆட் பண்ணலாம் மக்களே. ஸோ பிளேட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு மக்களே. கொஞ்சம் சூடு பிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம மேகி நூடுல்ஸ் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. பண்ணிருக்கு பாருங்க மக்களே, ஆல்ரெடி சூடு பிடிச்சாச்சு. இப்போ மேகி மிக்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி க்ரஷ் பண்ணிருக்கு இல்லையா மேகி, இதில் போட போகிறேன். போட்டாச்சு எல்லாமே. ஸோ நம்ம இதே கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பிரேக் ஆகும் மக்களே. ஆக்சுவலி பிரேக் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் அது கொஞ்சம் லூஸ் ஆகும்போது பிரேக் பண்ணலாம். கரெக்டாகிடுச்சு பாருங்க மக்களே வாட்டரு. ஸோ இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ நம்ம பிளேட் வச்சுட்டு மூடலாம். ஸோ பிளேட் எடுத்துட்டு இருக்கு மக்களே. பிளேட் வச்சு மூடியாச்சு. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் 10 மினிட்ஸ்க்கு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்க மக்களே, நல்லா கொதிக்குது பாருங்க மக்களே. ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, வெஜ்ஜஸ் எல்லாம் போட்டோம். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இன்னொரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் இன்னும் பாயில் ஆகணும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மொத்தத்தில் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி இருக்கு பார்க்கும் போது. பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு இல்லையா மக்களே, எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே, இன்னைக்கு அர்ஜென்டினா கூட இங்கிலாந்து மேட்ச் இருக்கு. செமிஃபைனல், ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் ஸ்பெயின் ஜெயிச்சு இல்லையா. அப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க, இங்கிலாந்து ஜெயிக்குமா அர்ஜென்டினா ஜெயிக்குமா, யாரு ஓட்ஸ் ஜாஸ்தி வரும் பார்க்கலாமே. நம்ம லக்ஷ்மி அம்மாள், நம்ம லக்ஷ்மி அம்மாள் ஃபைனலே போச்சு. பார்க்கலாம் மக்களே. பிளேட் எல்லாம் சர்வ் பண்ணிருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. மக்களே எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லாவே இருக்கு பாருங்க மேகி எப்படி இருக்கு. ஸோ நீங்க சாப்பிட்டீங்க ஒன்று, அப்போ நானும் சாப்பிட்றேன். ஸோ இன்னைக்கு அவள் தான் ஒரு குட்டி வீடியோ, மேகி எப்படி பண்ணணும் வித் வெஜ்ஜீஸு. சைடில் என்னோட தங்கச்சி என்னென்னோ பறக்கமும் பாட்டுட்டு இருக்கு, சொல்ல முடியாது, நான் காமிக்கிறேன். அப்புறம் நீங்கள் இந்த மேகி ரெசிபி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த மேகி ரெசிபி பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அதை பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உனக்கு ரொம்ப பிடிச்சாச்சா இல்லையா, பிடிச்சானா சொல்லுங்க, பிடிக்கலன்னு சொல்லுங்க, ஆனால் கமெண்ட் பண்ணுங்க, உங்க சஜஷன் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அவள் தான். ஸோ மக்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. பாய்.
சாப்பிடுங்க.